வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். தோரப்பள்ளி பசாரில் உலா வந்த ஒற்றை யானையால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய வனப்பகுதிகளில் முதுமலை புலிகள் காப்பகமும் ஒன்று. மழையின் காரணமாக தற்பொழுது முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பசுமை திரும்பியுள்ளது. காலை மற்றும் மாலை நேரங்களில் புலிகள் காப்பகத்திற்குள் செல்லும் கக்கநல்லா தோரப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தெப்பக்காடு மசனகுடி நெடுஞ்சாலையின் ஓரங்களில் காட்டு யானைகள் நடமாடுவது வழக்கம். இதனால் அந்த சாலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என்று முதுமலை புலிகள் காப்பக நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தோரப்பள்ளி சோதனை சாவடி அருகில் தோரப்பள்ளி பசாரில் அடிக்கடி யானை உலா வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று காலை ஒற்றை காட்டு யானை தோரப்பள்ளி பசாரில் உலா வந்தது. காலை நேரத்தில் உலா வந்த ஒற்றை யானையால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தோரப்பள்ளி பசாரில் நடைபெற்ற யானை அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் அமைதியாக சென்றுவிட்டது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.